பாரதாசன் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2025 ஆகஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த கேண்டிடேட்ஸ் வந்து யாரெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல் த கேண்டிடேட்ஸ் லைக் பிஜி டிகிரி முடித்தவங்க எல்லோரும் ஃபார் லுக்கிங் ஃபார் பிஹெச்டி ப்ரோக்ராம். ஸோ இவங்க வந்து நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷன் யாராவது கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுலேருந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் பர்சியூ பிஹெச்டி ப்ரோக்ராம் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ட் அப்ரூவ்டு ரிசர்ச் சென்டர்ஸ் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு மாதிரி என்ன சொல்ல இருந்துச்சுன்னா ஆன்லைன் குவாலிஃபையிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது என்னென்னு கொடுத்துருக்காங்கிறத சொல்கிறாங்க. ஆர்ட்ஸை பொறுத்தளவு எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன் டெக்னாலஜி, அடல்ட் எஜுகேஷன், lifelong learning, history, human resource management, philosophy, physical education, yoga, social work, sociology, women's studies. Science and engineering biochemistry, bioinformatics, biomedical science, biotechnology, environmental biotechnology, microbial biotechnology, gene technology, botany, plant biotechnology, plant science, chemistry, industrial chemistry, organic chemistry, analytical chemistry, computer science, biochemistry, analytical chemistry, computer science, computer application, embedded system, information technology, information science, data science, electronics, environmental science, geography, applied geography, geology, library and information science, marine science, mathematics, applied mathematics, microbiology, physics, nanotechnology, rehabilitation science, remote sensing, geomatics, statistics, actuarial science, zoology, animal science, wildlife biology, visual communication, media and communication. Language பொறுத்தளவு Arabic, science, French, Sanskrit, Tamil. Commerce and management பொறுத்தளவு commerce, management, hotel management, tourism management. Eligibility criteria பார்த்தீங்கன்னா minimum நீங்கள் PG degree படிச்சிருக்கணும். For successfully you have to complete a PG degree with a regular pattern of the at the recognized university, and 50 marks for SC ST person with disability 50% இவங்களோட PG mark sheet இருக்கணும். அப்புறம் 50% for all the other candidates. Procedure for admission: student must admitted at PhD program based on the performance in the test பொறுத்தளவு தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூவில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் உங்களுக்கு அட்மிட் அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 5% ரிலாக்ஸேஷன் கொடுப்போம். யாராக இருக்குன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, டிஃப்ரெண்ட் ஏபிள் கேட்டகரிக்கு 5% உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் 50% ஆஃப் மார்க் என்ட்ரன்ஸில் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம். இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு என்னைக்கு டேட்டுங்கிறது அதை நாங்கள் லேட்டராக சொல்லுவோம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வில் பி பேஸ்ட் ஆன் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வித் வெயிட்டேஜ் 70%, 30% ஆஃப் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் 70%, இன்டர்வியூ வந்து 30%க்கான பர்ஃபார்மன்ஸை பொறுத்தல மாற்றிருப்பாங்க. பிஹெச்டி யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ பிஜி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு பிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களே இதுக்கு அப்ளை பண்ணலாம். குவாலிஃபைங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணுற இந்த சர்டிஃபிகேட் 5 இயர்ஸ்க்கான வேலிடேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்போன்னா ப்ரொடக்ஷன் அட்டஸ்டேஷன் காப்பி உங்களோட குமுலேட்டிவ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் மார்க்ஸு மினிமம் மார்க்ஸ் எலிஜிபிள் எல்லாத்தையும் நீங்கள் எதுக்கிற பட்சத்தில் அதை வந்து அப்போ அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் ஹோல்டர் இருக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற ஆன்லைன் யூனிவர்சிட்டி வெப்சைட் சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாகின், அதை எதில் பே பண்ணணுங்கிறதுக்கான பேமெண்ட்டுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அதோட ஹார்ட் காப்பி இங்கே சென்ட் பண்ணணும். சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் காப்பீஸ் ஆஃப் இது ஆல்ரெடி ஏற்கனவே ஆன்லைன் அட்டாச் பண்ணது இங்கே அனுப்பணும்னா அவசியம் கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷனுக்கான காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2124. ஸோ ஃபார் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 1416 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவே என்ஆர்ஐ ஃபாரின் கேண்டிடேட்டாக இருந்தால் 17,700. இது வந்து உங்களுக்கு என்ஆர்ஐயாகவும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருந்தால் மட்டும் நீங்கள் கேண்டிடேட்ஸுக்கு இப்படி கொடுக்கணும். எக்ஸாம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் டேட்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க, நைட் 12 o'clock. அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 8/2025 காலையில் 11 மணிக்கு நடைபெறும். ஸோ இது ஆன்லைன் எக்ஸாம்ங்கிறத ஆன்லைன் பேட்டர்னுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் வரிசையாக இதில் சொல்கிறேன்.
உங்களுக்கான சிலபஸ் பேட்டர்ன் அண்ட் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், 100 மார்க், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, 75 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எதை முடிச்சிடணும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா பிஜி சப்ஜெக்ட் ஆஃப் பாரதாசன் யூனிவர்சிட்டி சிலபஸ். மெயின் சப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கோ அது இன் கேஸ் ஆஃப் தான் உங்களுக்கு குரூப் சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கோ அதை உங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. ஃபார் டெக்னிக்கல் ரீசன் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 043124070717 எக்ஸ்டென்ஷன் நம்பரில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் தட் இது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இது சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ ஸோ இதில் தான் இந்த லிங்க் வந்து அப்ளை பண்ணுற இந்த லிங்க்கை வந்து நான் கீழே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஆகஸ்ட் 14th அன்றைக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. 24th அன்றைக்கி உங்களுக்கு வந்து அந்த 24th வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் டேட்னு பார்த்தீங்கன்னா 24th அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஹால் டிக்கெட் அதெல்லாம் டவுன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதே இதில் இந்த லிங்க் உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டவுன்லோட் சிலபஸ்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் என்னென்ன சிலபஸ் சப்ஜெக்ட் மேட்டரில் மொத்தமாக ஒரு பஞ்சாக கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜரில் உள்ளதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட் இது ரெண்டுமே ஜெனரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிட் இமெயில் ஐடி, வேலிட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆல்ரெடி ரெஜிஸ்டருங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ள மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உள்ள உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும். இதுக்கு வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் என்ன கொடுக்கணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணும்போது ரெட் ஸ்டாரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கம்பல்சரியாக அது மேண்டேட்டரி, நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுற எல்லா இமேஜஸும் பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட் இல்லை ஜிப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதை ரெடி டு அப்லோட் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா 30 KB கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா 100 KB கொடுக்கணும். ஓசி கேட்டகரியாக இருந்தால் அது தேவைப்படவில்லை. அது மாதிரி SSLC 10th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸும் 100 KB இருக்கணும். யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் ரெண்டுமே ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்லை யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட் வைக்கலாம். இது எல்லாமே ஒன்று 100 KB இருக்கணும். பிஜி கன்சால்டேட்னு பார்த்தீங்கன்னா பிஜி கன்சால்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதர் மார்க் ஷீட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கலாம். பிஜி டிகிரி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அது மாதிரி வந்து பிஜி டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று எதராக தான். அதே மாதிரி சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 KB இருக்கணும். அதே மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா அதுவும் 100 KB இருக்கணும். மார்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன டைமுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணல, இல்லை எல்லா காப்பியான ரிசல்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் மார்க் ஸ்டேட்மெண்ட்டே வரையாத பட்சத்துக்கு நீங்கள் உங்களோட ரிசல்ட் காப்பி எல்லாத்தையும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து அதை ஒரு சைன் வாங்கி அதுக்கப்புறம் இதில் அப்லோட் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லா சர்டிஃபிகேட்டும் இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரியான ரீடபிலிட்டி ஸ்கேன்டு காப்பியாக இருக்கணும். சப்போஸ் அது இல்லைனா அப்லோட் பண்ணும்போது அதை செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி கேபியாக அதை மாற்றிங்க. உங்களோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். இனிஷியல் வந்து அடுத்த எண்டரில் இருக்கணும். நோ ஃபுல் ஸ்டாப் கமா எந்த இடத்துலையும் அலோவ் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் வந்து நாங்கள் கொடுத்தது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம்னா ஸ்பேஸ் வந்து இருக்குன்னா AB அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேர் இப்போ நகுல் அப்படின்னா நகுல்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இதெல்லாமே கேப்ஸில் எழுதணும். ஸோ வேலிட் இமெயில் ஐடி, வேலிட் மொபைல் நம்பர் இது ரெண்டுமே மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் இல்லைனா ஓட்டர் ஐடி நம்பர் இது வந்து ஜென்ரேட் பண்ணணும் ரிலவெண்ட் காலம்ஸில். ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தது ஆக்டிவாக இருக்கணும். பாரதாசன் யூனிவர்சிட்டி உங்களோட இமெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பர் மூலமாக தான் மெசேஜ் எதாக இருந்தாலும் கன்வே பண்ணுவாங்க. ஃபார் லாகின் டீட்டெயில்ஸ் ஃபார் இமெயில் ஐடி மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ இமெயிலை ரெகுலராக செக் பண்ணிக்கணும் யூனிவர்சிட்டிலேருந்து வர்றது. ஸோ நீங்கள் ஃபெசிலிட்டி சேலஞ்சுனா அப்லோட் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சூஸ் த அப்ராப்ரியேட் ஃபேக்கல்ட்டி ஃபால்ட்டி. இது என்னென்னா சப்ஜெக்ட் மேட்டர் பிஜி டிகிரியில் என்ன படிக்கிறீங்களோ ப்ராஸ்பெக்ட்ஸ் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்களோட மெயின் சப்ஜெக்ட் வந்து உங்களை அதில் டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கேதரிங் ஆகும். ஆன்கோயிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிஜி மார்க் ஷீட்டோட சேர்த்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து குமுலேட்டிவ் மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை டிகிரி மினிமம் பர்சன்டேஜஸ் மார்க் இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷனில் உள்ளே போய் நீங்கள் பேமெண்ட் டீடைல்ஸ் டைரெக்டாக கொடுக்கலாம். எவ்வளோ பேமெண்ட்ங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். த்ரூ திஸ் பேங்கிங், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ஆன்லைன் இந்த பேமெண்ட் மூலமாக தான் நீங்கள் கொடுக்கலாம். இன்க்ளூடிங் 18% GST இதில் உண்டு. இந்த 18% GST பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டு மற்ற இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஹார்ட் காப்பிங் எந்த ஹார்ட் காப்பியும் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ண வேணாம். ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரீசப்மிஷன்ங்கிறது நாங்கள் பர்மிட் பண்ண மாட்டோம். இன்கேஸ் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவே கண்ட்ரோல் ரிசர்ச் செக்ஷனில் உங்களுக்கு நம்பர் சொல்லியிருந்தோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குற அமௌண்ட் டெபிட் ஆகி அதாவது சப்போஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ரிசிப்டே இல்லாமல் ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா 2-3 நாளில் அந்த இஷ்யூ உங்களுக்கு சால்வ் ஆகிடும். உங்களோட அமௌண்ட் உங்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும். இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு ரெகுலராக இது மாதிரி வித்தின் த ஸ்டெப்லெட் டைம் ஆகலை அப்படின்னா PhD@gmail.comங்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரெஸ்பாண்ட் ப்ராம்ப்ட்லி எதுக்கு பண்ணணும்னா உங்களுக்கு இமெயில் ரிசீவ் வந்துருச்சு யூனிவர்சிட்டிலேருந்து ரிகார்டிங் கரெக்ஷன் வெரிஃபிகேஷன் கொடுத்துச்சுன்னா உடனே நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். உங்களோட
ஹால் டிக்கெட். இந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் என்ன ஏதுங்கிறத நம்ம ஏற்கனவே வெப்பேஜில் நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து பிரிண்டர் காப்பி எடுத்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஒரு காப்பி காப்பியாக ஒன்று வச்சு உங்கள் மெயிலுக்கு நீங்களே அனுப்பிக்கோங்க. அது மாதிரி ஒரு இது ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய மாதிரி 0431247071 அதோட எக்ஸ்டென்ஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஆஃபீஸ் ஹவரில் தான் நீங்கள் இதை கால் பண்ணுறது டைம். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ரிசர்ச் உங்களுக்கான டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்கோம். இதில் மட்டும் இல்லாமல் ப்ரொசீஜர் அட்மிஷன் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம் பேஸ்டான உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இது மாறும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனில் ஆன்லைன்னு சொல்லியிருக்கனால ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். இதுக்கு நீங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ இல்லை வந்து டெஸ்க்டாப்லேயோ தான் நீங்கள் அட்டன் பண்ணுற இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு 100 மார்க் மொத்தம். இதில் உங்களுக்கு உங்கள் ரிசர்ச் ஆப்டிடியூட் கான்செப்ட் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி சப்ஜெக்ட் மேட்டர் உங்களோட பிஜி கோர்ஸில் உள்ளது இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க் சுத்தமாக கிடையாது. அதனால் நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் இது அங்கே வரலைன்னா குரூப் சப்ஜெக்ட் அப்போ லைஃப் சயின்சஸ் இல்லை நேச்சுரல் சயின்சஸ் இல்லை ஃபிசிக்கல் சயின்சஸ்ன்னு இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சிலபஸ் கொடுக்கணும். சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டிக்கல் பிஜி ப்ரோக்ராமுக்கு பாரத யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த இது சிலபஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துடும். ரிலாக்ஸேஷன் 5% கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. கடைசியில் இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ சப்போஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு நீங்கள் வரலைன்னா நீங்கள் வந்து ஃபைனல் செலெக்ஷனில் நீங்கள் அப்பியர் ஆகலை அப்படின்னு தான் சொல்லிவிடுவோம். ஃபைனல் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு 70 மார்க்கு, இது ஒரு 30 மார்க்கு. மியர்லி குவாலிஃபிகேஷன் ஆஃப் இந்த முடிச்சதுக்கப்புறம் அதர் எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கான கிளைமை கேட்க முடியாது. சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துரும். இது 5 years வேலிடிட்டி. குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பர்மிட்டட் டு ரிஜிஸ்டர் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அஃபிலியேட் காலேஜஸ் அப்ரூவ்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் பாரத யூனிவர்சிட்டி வித்தின் த டூரேஷன் ஆஃப் டைமில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டை வந்து ரிசல்ட் டிக்ளேர் ஆன உடனே உங்களுக்கு குயிக்காக கொடுத்துருவாங்க. மறக்காமல் இந்த மாதிரியான எஜுகேஷன் சேனலுக்கு நம்ம சேனலில் சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் அதாவது பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பி, இது மாதிரியான விஷயத்துக்கு நிறையா இதுக்கு நம்ம வந்து நோட்ஸ் வந்து நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ நோட்ஸ் வந்து ஆப்பில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இது ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அது எப்படின்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோ கிடைக்கும். ஏன்னா இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது. அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக இது மாதிரியான வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக பண்ண முடியும். தேங்க்யூ. இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா
எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம். நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன், இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம். அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம். இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன்அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது. வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைனப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சென்ட் மெசேஜ் டு சைன்இன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம். இதில் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும், அது மாதிரி பிஜிடிஆர்பிக்கு என்ன ஃபீஸு, அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட்புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.